சிம்பிளான புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சமாக மிளகு, சீரகம் 2த்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு பல் ஸ்வீட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி கையாலே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச கலவையை அதோடு சேர்த்துக்கலாம். கலவையை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச புளிக்கு ஏற்ற மாதிரி புளிப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அதோட நம்ம கலவையை ஊற்றி ஓரங்களில் இந்த மாதிரி கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் தூவிக்கிட்டு இறக்கிட்டா ரசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.